Hi guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி ஹெரிட்டிக் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை பற்றி கேள்விப்பட்ட ரொம்ப, ஸோ அதுக்கு தான் ஒரு தாட்டி பார்த்துடலாம் படத்தான்னு பார்த்தேன். சில விஷயம் இருக்குது அதை பற்றி பேச. ஓகே, ஹெரிட்டிக் இது வந்து ஹாரர் / த்ரில்லர் படம். என்ன மெயின் ஸ்டோரினா, 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணுங்க வந்து ஒருத்தன் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட 2 பொண்ணுங்க. ஒருத்தன் நான் பிலீவர் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் லைக் வீடாக போய் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் நல்லவர், ஸோ கிறிஸ்டியானிட்டி எவ்வளோ பெரிய ரிலீஜியன், அந்த மாதிரிலாம் பேசி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த 2 பொண்ணுங்க போகிறாங்க அங்கே. மிஸ்டர் ரீட்னு அவங்க வீட்டுக்கு. அங்கே போயிட்டு பிறகும் அவன் வந்து ஒரு நான் பிலீவர். அவங்களுக்கு ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு ரிலீஜன்லாம் தப்பு, எதுக்கு கிறிஸ்டியானிட்டி இருக்கட்டும், இஸ்லாம் இருக்கட்டும், ஹிந்துவிசம், லைக் எல்லா ரிலீஜனும் எதுக்கு தப்பு, அப்புறம் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பின்ன இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இல்லை எல்லா ரிலீஜனும் நல்ல ரிலீஜன் தான், அண்ட் கிறிஸ்டியானிட்டி பற்றி இவங்க ப்ரேஸ் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் மிஸ்டர் ரீட் வந்து இல்லை லைக் ரிலீஜனே இருக்கிறது வேணாம், பிலீவர் வர்சஸ் நான் பிலீவர், அப்படி இந்த படம் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல படம். ஒரு ஹாரர் த்ரில்லர்னு எனக்கு தெரிஞ்சில்லை. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த வரைக்கும் பிலீவர் வர்சஸ் நான் பிலீவர் அந்த டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரீல் பார்த்துட்டு பிறகு எனக்கு இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பார்க்கலான்னு. ஏன்னா எனக்கு அந்த டிபேட் ரொம்ப பிடிக்கும். அப்படி போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன வருத்தமாச்சுன்னா, அவங்க பிலீவர் வர்சஸ் நான் பிலீவர் டிபேட் நடத்துகிறாங்க. ஆனால் அது எவ்வளோக்கு சரியாக நடத்துகிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் பிலீவராக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இவங்க, ஆனால் அந்த பாயிண்டெல்லாம் கொஞ்சம் ஃபால்ட்டியாக இருக்குது. லைக் ஹிந்துவிசம் பற்றி பேசுகிறாங்க, கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்க, ஓகே, ஆனால் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அந்த தாட் எனக்கு ஒரு சைடில். அந்த மாதிரி அந்த தாட் எடுத்துக்கிட்டு லைக் மற்ற ரிலீஜனையும் கம்பேர் பண்ணால், ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷனும் ராங் இன்ஃபர்மேஷனோ, இந்த இன்ஃபர்மேஷனும் ராங் இன்ஃபர்மேஷனோ, ஒருவேளை இந்த கேரக்டரே ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எப்படியாவது அவங்க பிலீவரை நான் பிலீவராக கன்வெர்ட் பண்ணணுன்னு பார்க்குறாங்களோ, அதுவும் இருக்கலாம். அதுவும் இந்த மூவியோட பிளாட் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படியும் போகுது இந்த படம். அதுக்கப்புறம் இவன் வந்து இவங்க 2 பேரையும் அவன் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். ட்ராப் பண்ணிட்ட பிறகு அந்த வீட்டில் என்ன நடக்குது. இப்போது பார்பேரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் போயிட்டா அங்கே மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வெளியே வராங்க, அதுதான் கதை. அதே மாதிரி தான் இந்த கதையும். இதுலேயும் கீழே போகிறாங்க. ஏன்னா இவன் மேலேருந்து எல்லாத்தையும் ஓவர்சீ பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் டிபேட்டும் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, ரிலீஜனா என்ன, நான் ரிலீஜனா என்ன. இன்ஃபேக்ட் ஒரு மொனோபலி கேம் எடுத்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கும். அது ரொம்ப நல்ல சீனு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் போகுது. அண்ட் ஓவராலாக பார்த்தோன்னா ஹாரர்ன்று சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இப்போது இட்டு கம்பேர் பண்ணாலோ, இல்லை கான்ஜரிங், அனபெல் அந்த மாதிரி படத்துக்கு கம்பேர் பண்ணால் ஹாரர் எலிமெண்ட் ஜாஸ்தி இல்லை. அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இங்கே, சொல்கிற மாதிரியும் எதுவும் இல்லை இங்கே. ஏன்னா இங்கே 2 கேரக்டர் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 கேரக்டர் எஸ்கேப் ஆகணுன்னு நாங்கள் அவங்களுக்கு ரூட் பண்ணிகிட்ருப்போம், அவ்வளோதான். அண்ட் அந்த 2 கேரக்டரையும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன இஷ்யூனா, நான் அந்த 2 பொண்ணுங்க கேரக்டரை விட மிஸ்டர் ரீட் அவங்க கேரக்டர் மேலே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். ஏன்னா என்ன ஆக்டிங்கு, ஹியூக் கிராண்ட், அதுதான் அந்த ஆக்டரோட பேர், மிஸ்டர் ரீடை ப்ளே பண்ண ஆக்டரோட பேர். செம்ம ஆக்டிங்குப்பா. லைக் அந்த சார்மு, அந்த கரிஸ்மா, அவங்க பேசுகிற விதம், அந்த எக்ஸ்ப்ரெஷனு. நாங்கள் இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் எப்போயுமே யோசித்து பார்ப்போம், நான் இருந்திருந்தால் எப்படி பண்ணியிருப்பேன், நான் இருந்திருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன்னு. ஆனால் அதுவும் இந்த ஒரு 60 வயசு தாத்தா, 60-65 வயசு தாத்தா பசங்களாம் எல்லாம் எனக்கு நாங்கள்லாம் என்ன யோசிப்போம், நான்லாம் இருந்தால் அடிச்சு போட்டு போயிருப்பேன் அப்படி இப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த ஆள் பேசுகிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அப்படியே அவன் பேசும்போது மெஸ்பரைஸ் ஆகி நின்று கேட்போம், என்னதான் பேசுகிறான் இவன், கரெக்டாக பேசுகிறானா, இல்லை இவன் பேசுகிறது சரியான்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த லைக் வேர்ட்லேயே கேட் அண்ட் மவுஸ் சேஸ் ஆடுவாங்க இவங்க. ரியல் லைஃப்லேயும் அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக ஒரு கேட் அண்ட் மவுஸ் சேஸாக நடக்கும். அட் த சேம் டைம் வர்பலி லைக் பிலீவர் வர்சஸ் நான் பிலீவர், அந்த வர்பல் கான்ஃப்ளிக்ட்டும் ஒரு கேட் அண்ட் மவுஸ் சேஞ்ச் மாதிரி இருக்கும். இவனும் கொஸ்டின் பண்ணுவான் அவங்களும் கொஸ்டின் பண்ணுவாங்க இவனை. ஸோ அந்த சேஸும் நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்த்தா இந்த படம் நல்ல படம்.
டயலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் டயலாக் டெலிவரியும் சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் ரீட் கேரக்டர் ப்ளே பண்ண ஹியூ கிராண்ட் செம்ம ஆக்டிங் அவங்களுது. அப்புறமா இந்த 2 பொண்ணுங்களும் சூப்பர் ஆக்டிங். எண்டில் கொஞ்சம் லைக் அன்ஸ்டேபிள் லேண்டிங் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சரி ஓவராலாக பார்த்தா நல்ல படம்னு அப்படியே அதை ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது பாருங்கள். முக்கியமாக பார்த்த காரணம் இது A24 படம். எனக்கு A24 படம் ரொம்ப பிடிக்கும். இதுவும் லைக் அதுதான் இதையும் பார்த்தேன். அண்ட் ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன். அண்ட் அகெயின் தட் கான்ஃப்ளிக்ட் பிலீவர் வர்சஸ் நான் பிலீவர் அதுக்காகவும் சேர்த்து பார்த்தேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் சார்.